வாழ்வியலும் ஆங்கிலமும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வியலும் ஆங்கிலமும் என்ற தலைப்பிலே வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கிய குறிப்புகள், வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை, அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு ஆங்கிலமும் கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். இந்த குறிப்புகள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால நீங்கள் கவனியுங்கள். இப்பொழுது இந்த வீடியோவை போடும் பொழுது நல்ல வெயில் காலம் துவங்கி இருக்கிறது. கோடை காலம். சென்னையிலிருந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். இப்பொழுது நாளுக்கு நாள் வெயில் அதிகரிக்கும். இந்த மாதம் ஃபுல்லா, அடுத்த மாதம் மே மாதம் துவங்கிவிட்டால் இன்னும் ரொம்ப வெயில் இருக்கும். அப்ப இந்த நாட்களை நாம் எப்படி கவனிப்பது, இதை எப்படி கடத்துவது, அல்லது இந்த நாட்களிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான சில காரியங்கள் என்ன என்பதை குறித்து இங்கே பார்க்கலாம். இன்று நாம் சன்ஸ்ட்ரோக்கை பற்றி பார்ப்போம். அதாவது சூரிய வெப்பத்தினுடைய தாக்கம் மனித உடலுக்கு, அந்த சூரிய வெப்பத்தினுடைய தாக்கம் என்ன செய்கிறது என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வெயில் அதிகமாய் உள்ள நாட்கள்ல சில சமயங்கள்ல செய்தித்தாள்ல இந்த மாதிரி நியூஸ் வருது. வெயிலின் தாக்கத்தினாலே சுருண்டு விழுந்து ஒருவர் பலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒவ்வொரு வெயில் காலத்திலும் தமிழ்நாட்டுல 1-2 மரணங்களாவது இருக்குது. இறைவனுடைய ஒரு இரக்கத்தினால இந்த ஆண்டு எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதைதான் நான் வேண்டுகிறேன். பொதுவாக அது மாதிரி நடக்கிறது. அதை நியூஸ்லயும், நம்ம நியூஸ் சேனல்லையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் என்ன விஷயம், எப்படி தவிர்ப்பது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். இந்த வெயிலினால உடம்பினுடைய வெப்பம் அதிக அளவு அதிகரிக்கிறது. நம்ம உடம்பினுடைய வெப்பநிலை என்ன அளவு இருக்கிறதோ அதை விட அதிகமாக தாண்டி வெப்பம் செல்லுகிறது. உடம்புல உள்ள தண்ணீர் ரொம்ப குறைந்து விடுகிறது. நீர்ச்சத்து குறைந்து விடுகிறது. டீஹைட்ரேஷன் ஏற்படுகிறது. இதன் விளைவினால மரணம் உண்டாகிறது. இதுல போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். நல்ல நிழலான இடத்துல நாம் தங்கி இருக்க வேண்டும். தொப்பி போன்றவற்றை அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடையும் எடுத்துட்டு போகலாம். வெளியில போகும்போது ஒரு குடை எடுத்துட்டு போகலாம். இப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதுல ஒரு காரியம் என்ன, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1-2 மரணங்கள் எனக்கு தெரிந்தவர்கள், அவருடைய மரணங்கள், அதாவது ரொம்ப நெருங்கினவங்க இல்ல, ஆனால் தெரிந்தவர்கள், அவர்கள் சொன்ன காரியம், அவருடைய குடும்ப உறுப்பினர் எப்படி மரணம் அடைந்தார் இந்த வெயில்ல சொல்லும்போது, அப்பொழுது அவர்கள் அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கிறாங்க. சரியா? அதனால அந்த மரணம், உடலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மரணம் உண்டாயிற்று. எப்பயுமே வெயில் காலத்துல நம்ம குளிர்பானம் குடிக்க விரும்புவோம். குளிர்பானம் குடிக்கலாம், தவறு என்று சொல்லவில்லை. கோலா பானங்களும் இருக்குது. ஆனால் இந்த வெயில் நாட்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டம்ளருக்கு மேல திரும்ப திரும்ப வாங்கி நிறைய குடிக்கிறோம். இப்ப சமீபத்துல ஒரு செய்தி வந்தது, குளிர்பானம் குடித்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கோயில் திருவிழால அதுல இலவசமா குளிர்பானம் கொடுத்திருக்கிறாங்க. அதை அதிக அளவு வாங்கி குடித்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை நான் அதை கேட்டேன். அப்ப இதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், குளிர்பானத்துலதான் தண்ணீர் இருக்கிறது. இருந்தாலும் அதுல வேற சில பொருள்களும் இருக்குது. அளவுக்கு அதிகமான சர்க்கரை இருக்குது. இனிப்பான குளிர்பானங்கள். அது ஜூஸா கூட இருக்கலாம். நீங்க நினைச்சுக்கலாம் பாட்டில் ட்ரிங்க்ஸ். அதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஜங்க் ஃபுட்ல சேர்க்கிறீங்க. ஒரு கோலாவோ சோடா பானங்களோ, கோலி சோடாலாம் விக்குது. அதெல்லாம் கெடுதல் தான். ஆனால் அதே சமயத்துல சாதாரண ஜூஸ் குடிச்சாலும் அதுல அதிக அளவு சர்க்கரையை போட்டு அதுல குடிக்கிறோம். அதாவது சர்க்கரை இல்லாம இருந்தா கூட அதுல அந்த இனிப்பு சத்து அதிகமா இருக்கு. அப்ப உடல் அந்த பொருளை, அந்த இனிப்பு பொருளை வெளியேற்றுவதற்கு, அளவுக்கு அதிகமான இனிப்பு பொருளை உடம்புல இருந்து, ரத்தத்துல இருந்து அந்த குளுக்கோஸை வெளியேற்றுவதற்கு இன்னும் அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த தண்ணியோட சேர்த்துதான் இந்த சிறுநீரகங்கள் அதை பிரிச்சு அனுப்புது. அப்ப அதனால அப்பயும் உடம்புல இன்னும் அதிகமா, கொஞ்ச நேரத்துல குடிக்கும்போது நல்லா இருக்கும், கொஞ்ச நேரத்துல இன்னும் அதிகமான தண்ணீர் உடம்புல குறைந்து போய் விடுகிறது. டீஹைட்ரேஷன் என்ற ஒரு குறைபாடு ஏற்படுகிறது. சரியா? அடுத்தது கோலா பானங்கள்ல உங்களுக்கு கேஃபீன்
என்ற ஒரு பொருள் இருக்கு. கேஃபீன் அப்படின்ட்டு காஃபில கூட இருக்குது. அது குடிக்கும்போது ஒரு விறுவிறுப்பா இருக்கும் பலபானம் குடிக்கும்போது. இந்த கேஃபீனும் வந்து அது நமக்கு உண்மையா உணவுப் பொருள் இல்ல. நம்மை தூண்டக்கூடிய ஒரு பொருள். அதுவும் வந்து என்ன செய்கிறது? அதையும் உடம்பு வந்து பிரிக்கிறது. சிறுநீரகங்கள் பிரித்து தண்ணீரோட கலந்து வெளிய அனுப்புது. தேவையில்லாத பொருள்ன்றனால. அப்பொழுதும் அதிகமான தண்ணீர் உடம்புல இருந்து வெளியேறுகிறது. ஏற்கனவே வேர்வையினால தண்ணீர் நெறைய வெளியேறுகிறது. நம்ம குடிக்கிற குளிர்பானத்தினாலயும் அந்த பொருட்கள் தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுவதற்காக உடம்பு அந்த தண்ணீரை குறைக்கிறதுனால, தண்ணீர் இன்னும் அதிக அளவு குறைந்து விடுகிறது. நான் பல டாக்டர்கள் சொல்லுவத நான் கேட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம். YouTubeல பல டாக்டர்கள் இப்ப வீடியோக்கள் போடுறாங்க. தமிழ்லயே போடுறாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. சரியா? அப்ப இந்த தகவல் அவர்கள் சொன்னது, அதே நேரத்துல எனக்கு தெரிந்தவர்களும் சொன்னது. இப்படி நடைமுறையில இந்த மாரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே, நீங்கள் வந்து ஜாக்கிரதையா இருங்க. வெளியில போகும்போது உங்களை அதிகம் வெப்பம் தாக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நிழல்ல நடந்து போங்க. கொடை வச்சுக்கோங்க. அல்லது தொப்பி போட்டுக்கோங்க. அந்த மாரி நிழல் இருக்கணும். அடுத்தது அதிக நேரம் இந்த கிரிக்கெட் விளையாடுறோம்னு சொல்லிட்டு அதிக நேரம் நம்ம வெயில்ல நேரத்த செலவழிக்காதீங்க. அது என்னைக்குமே பாதிப்பு நீண்ட நாள் பாதிப்பு ஒண்ணு இருக்குது. மூளை கூட நமக்கு கொஞ்சம் மாரி மந்தமாயிடும். ரொம்ப வெயில்லயே அலையிறவங்க வந்து ஒரு மாரி மந்தமாயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த நினைவாற்றலும், படிக்கிற சக்தியும் ஓரளவுக்கு குறைஞ்சு போயிடும். கல்வியில கூட அவங்களுடைய அந்த திறமை குறைந்து விடும். அதனால கூடுமான வரைக்கும் நீங்கள் வெயிலை தவிர்க்க வேண்டும். சரியா? அதிகமா நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணுன்ற மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தது, இது பற்றி நம்ம அந்த ஆங்கில பாடத்த பார்க்கலாம். சில சில வாக்கியங்கள் தான். ரொம்ப எளிமையான வாக்கியங்கள். அதுல உள்ள வார்த்தைகள நீங்க கற்றுக்கொண்டாலே போதும். வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கணும் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும். சரியா? சுலபமான விதத்துல சொல்லிக் குடுக்குறோம். ஆனால் உள்ள போய் அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆங்கிலம் வந்து ரொம்ப பலமா இருக்கும். நமக்கு கால்சியம் சத்து பால்ல கிடைக்குது. பால் ரொம்ப மென்மையா தான் இருக்குது. ஆனா உள்ள போய் அது என்ன ஆகுது? எலும்புகள் உருவாகுது. எலும்பு ரொம்ப பலமானது. அப்படித்தான் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும்போது எளிமையான விதத்துல அத பால மாரி மாத்தி உங்களுக்கு குடுத்துடுறோம். ஆனால் அது உங்களுடைய இங்கிலீஷ வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணும். சரியா? நீங்க ஒருத்தரும் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கே! இவ்வளவு அழகா பேசுறாரு இங்கிலீஷ்லே! அப்படின்ட்டு. கூட்டத்திலயும் பேசலாம். மக்கள் மத்தியில எத்தனையோ பேர் 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல கூட நீங்க அழகா ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அது ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு. நல்லா இருக்கும். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இது ரொம்ப அவசியம். சரி, இப்பொழுது இந்த பாடம் உங்களுக்கு காட்டப்படுகிறது. இங்க பாருங்க. இங்க கேள்வி பதிலாவே கொடுக்கப்பட்டிருக்கு. வாட் இஸ் சன்ஸ்ட்ரோக்? சன்ஸ்ட்ரோக்னா என்ன? அப்படின்ட்டு. நம்ம பார்க்கலாம் அடுத்தது. பார்க்கலாம். இங்க கீழ ஆன்சர் இருக்கு இல்லையா? Sunstroke happens when your body gets too hot in the sun. சரியா? இந்த சன்ஸ்ட்ரோக் ஹேப்பன்ஸ்னா எப்ப நடக்குதுன்னா, when your body gets too hot in the sun. உங்களுடைய உடம்பு இந்த சூரியத்தினால ரொம்ப வெப்பமடையும் போது அந்த சன்ஸ்ட்ரோக் அல்லது வெப்ப தாக்குதல், சூரிய வெப்ப தாக்குதல் நடைபெறுகிறது. அடுத்தது, how do you feel during sunstroke? இந்த வெப்ப தாக்குதலை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அது உங்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, இந்த படம் இருக்கு பாருங்க. ஒரே தலை சுத்தல், மயக்கம், தலைவலி. சரியா? ஆன்சர் என்ன குடுத்திருக்காங்க பார்க்கலாம். You might feel dizzy, tired, get a headache or even faint. டிஸினா ஒரு மாரி கேரா இருக்கு, மயக்கமா இருக்குன்றோம் இல்லையா? டயர்டு ரொம்ப சோர்வா இருக்கிறது. கெட் a headache சில சமயம் தலைவலி உண்டாகலாம். அல்லது ஈவன் ஃபெயிண்ட். ஃபெயிண்ட்னா மயக்கம் அடையலாம். சரியா? அடுத்தது, why too many cold drinks are bad? இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அளவா குடிச்சா தப்பில்ல. ஆனால் ரொம்ப அதிகமா டூ மெனி அப்படின்னா நெறைய கூல் ட்ரிங்க்ஸ வாங்கி வாங்கி குடிச்சா என்ன ஆகும்? அப்படின்றோம். அந்த இது வந்து ஜூஸா கூட இருக்கலாம். சரியா? ஜூஸ் எல்லாம் உடம்புக்கு நல்லது தானே, இயற்கை பொருள் தானே அப்படின்னு நெனச்சு அதுல அதிகம் சர்க்கரை இருக்குது. சர்க்கரையே சேர்க்கலன்னா கூட அதுல வந்து அந்த ஃப்ரக்டோஸ்ன்னு ஒரு சர்க்கரை இருக்குது. சரியா? Too many sodas or sugary drinks can make you more thirsty later. அளவுக்கு அதிகமா நீங்க இந்த இனிப்பு சோடாக்களையோ, சோடா கலர்ன்றோம். அதையோ, கூல் ட்ரிங்க்ஸையோ, ரசனாவையோ, மற்ற சர்க்கரை அதிகமா சேர்த்த இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். அதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் கூட நம்ம தாகத்தை கொஞ்ச நேரத்துல அதிகமாக்கும். கொஞ்சம் அப்பொழுது தாகம் அடங்குன மாரி இருக்கும். அடுத்தது, வாட்ஸ் இன் தோஸ் ட்ரிங்க்? அந்த குளிர்பானங்கள்ல என்ன இருக்கிறது?
அப்படின்னா இங்க படம் காட்டியிருக்கோம். சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை காட்டியிருக்கோம். சரி, கீழே போகலாம். ஆன்சர் என்ன போட்டிருக்காங்கன்னா, சம் ஹேவ் கேஃபீன் ஆர் டூ மச் சுகர். அதுல கேஃபீன் அடங்கி இருக்கும் சிலவற்றை கோலா பானங்கள்ல. சுகர், சர்க்கரை, டூ மச்னா அளவுக்கு அதிகமா இருக்கும். விச் மேக்ஸ் யூ லூஸ் மோர் வாட்டர். அது நீங்கள் இன்னும் தண்ணீரை இழந்து போவதற்கு காரணமாக அமையும். உடம்புல இருந்து இன்னும் தண்ணி நிறைய வெளியேறி போயிடும். சரியா? அடுத்தது பாருங்க, வாட் ஷுட் யூ ட்ரிங்க். நீங்க என்ன குடிக்கலாம்? சரியா? நம்மலாம் இந்த மாதிரி வெப்பம் அதிகமா இருக்கிற நேரங்கள்ல என்ன குடிக்கலாம் அப்படின்னா, இங்க காட்டியிருக்காங்க படத்துல தண்ணியை காட்டியிருக்காங்க. சுத்தமான தண்ணி. ட்ரிங்க் plenty of water to stay cool and healthy. நீங்க நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா உடம்பு கொஞ்சம் கூலாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. அடுத்தது பாருங்க, how to stay safe in summer. வெயில் காலங்கள்ல எப்படி நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருவோம். இப்ப நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்குது? இங்க பாருங்க, இந்த படத்துலயும் இந்த தம்பி தொப்பி போட்டிருக்கான். ஏதோ விளையாடுறான், பேஸ்பால் விளையாடுறான். கிரிக்கெட் மாதிரி இருக்கு, ஆனா அது பேரு பேஸ்பால். சரி, அது மட்டும் இல்ல, அது தொப்பி போட்டிருக்க மட்டும் இல்ல, நிழல்ல இருக்கணும், நிழல்ல விளையாடணும். வேற ஹேட், ஸ்டே இன் த ஷேடு. தொப்பி போட்டுக்கோங்க, கூடுமான மட்டும் நிழல்ல இருங்க. ஷேடுனா நிழல். அடுத்தது, அண்ட் ட்ரிங்க் வாட்டர் ஆஃபன். அடிக்கடி தண்ணி குடிங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த கருத்துக்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இந்த வாக்கியங்களை நம்ம மறுபடியும் வேகமா பார்க்கலாம். என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு. வாட் இஸ் சன்ஸ்ட்ரோக்? சன்ஸ்ட்ரோக்னா என்ன? சன்ஸ்ட்ரோக் happens when your body gets too hot in the sun. How do you feel during sunstroke? You might feel dizzy, tired, get a headache, or even faint. Next, why too many cold drinks are bad? Too many sodas or sugary drinks can make you more thirsty later. அடுத்தது, what's in those drinks? Some have caffeine or too much sugar, which makes you lose more water. Next, what should you drink? Drink plenty of water to stay cool and healthy. Next, how to stay safe in summer? Wear a hat, stay in the shade, and drink water often. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த வீடியோவை கண்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.